பிளாக் மேஜிக் மூலமா ஒரு பில்லி சூனியமோ இல்ல மாந்திரீகமோ பண்ணி ஜெயம் ரவி அவர்களை வந்து அவங்க வீட்ல வச்சிருந்தாங்களா? யாரா இருந்தாலும் எந்த பெரியவங்க சின்னவங்கன்றதெல்லாம் கிடையாதும்மா. ஒரு மாந்திரிகத்தால உன்னை நினைச்சா வாழ வைக்கலாம், அழிக்கலாம். இத்தனை வருஷம் அவர் அமைதியா இருக்கிறதுனால ஒருவேளை இந்த செய்வினை சூனியம் இதன் மூலமா அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம வாய் இருக்குதுன்னு நம்ம பேசக்கூடாதுமா. நல்ல வேலை கிடைக்கணும், அது கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஐடி கம்பெனி மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு 50,000 சம்பளத்துக்கு வேலை வேணும் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அதை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா? எனக்கு தேவை அவங்க ஃபோட்டோ இருந்தாவே போகிறோம். அவங்க துணி ஃபோட்டோ ஏதாவது ஒன்று இருந்தால் போகிறோம், இல்லை பேர் அம்மா பேர் தெரிஞ்சால் போகிறோம். சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் இணைஞ்சிருக்கிறாங்க ஜின் பார்த்திபன் அவர்கள். பிளாக் மேஜிக் அதை பற்றியும் இது மூலமாக என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம கெஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ பிளாக் மேஜிக் அப்படின்றது இப்போ பிரபலமான ஒன்றா இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம சொந்தங்களுக்கு சொல்லிடுங்க சார். பிளாக் மேஜிக்ன்றது நம்ம யாருக்கும் இது விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே இது புரிதலான ஒரு விஷயந்தான். செய்வினை சூனியம்ன்றது தான் பிளாக் மேஜிக், மாந்திரிகம்ன்றது தான் பிளாக் மேஜிக்கு. நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனைகள், அது ஒரு பிரச்சனை நல்லதாக வர்றதுக்கும் அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க, கெடுக்கவும் அதை தான் பயன்படுத்துகிறாங்க. இதுதான்மா பிளாக் மேஜிக்ன்றது. ஓகே சார். இப்போ நம்ம சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் டிவோர்ஸ் ஆகிடுது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அது பொதுவான இதாக இருக்குது. இப்போ ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயம் ரவி நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் மேலே. என்னுடைய பணம் தான் என்னை வந்து செலவழிக்க விடலை, நான் ஒரு பொருள் வாங்கினா கூட ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க, என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது, ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான், இது மாதிரி என்ன ஒரு நிதி சுமையில் வந்து என்னை வந்து தள்ளினாங்க, நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்றாங்க. இதுவும் இந்த பிளாக் மேஜிக் மூலமாக ஒரு பில்லி சூனியமோ இல்லை மாந்திரீகமோ பண்ணி ஜெயம் ரவி அவர்களை வந்து அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்களா? அம்மா, பொதுவான ஒரு கருத்து என்னுடையது. ஒரு மாந்திரிகக்காரன் வந்து தன்னை நம்பி வர்றவங்கள யாரை பற்றியுமே வெளியே காட்டி கொடுக்க மாட்டான், பேசவும் மாட்டோம். சரிங்களா? அப்படின்னும் போது அவர் பிரபலமான ஒருத்தவங்க, அந்த குடும்பத்தை பற்றி நான் பேசவும் விரும்பலை, என்னை பற்றி நான் சொல்லவும் மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. இருந்தாலும் பொதுவாக குடும்பம்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான், கணவன் மனைவின்றது எல்லாருக்குமே ஒன்று தான், குடும்பம்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். அவங்க பிரபலமாக ஒரு சினிமா துறையில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. இல்லாமல் எவ்வளோ குடும்பங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுது, எவ்வளோ குடும்பங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். சரிங்களா? அதனாலேயோ ஒருத்தவங்கள அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம அடுத்தவங்கள பற்றி நம்ம பேசி மனசை உடைப்படக்கூடாது. இதை நம்ம பேசுகிறதால அவங்க மன உளைச்சல் ஏற்படும். அந்த மாதிரி வந்து தவறான செயல்களும் யாரும் செய்யவும் கூடாது. பொதுவாகவே வந்து நம்ம கிட்ட வர கிளைண்ட்டுகளே நிறைய பாதிக்கப்பட்டு வரவங்களே யாருக்கு என்னென்னு கேட்டால் கூட நான் வெளியே யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஏதோ உடம்பு சரியில்லை, ஒரு தொழில் சரியில்லை, இப்படி தான் பேச்சை மாற்றி பேசணும். ஏன்னா இதுதான் மாந்திரிக ஒரு நீதி. புரியுதா? எப்படின்னாலும் யாராக இருந்தாலும் எந்த பெரியவங்க சின்னவங்கன்றதெல்லாம் கிடையாதும்மா. ஒரு மாந்திரிகத்தால் உன்னை நினச்சா வாழ வைக்கலாம், அழிக்கலாம். சரிங்களா? எதையுமே செய்யலாம் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும். கத்தி மாதிரி தான். நமக்கு தேவைப்பட்டால் ஒரு காய்கறியை வெட்டி சமையலுக்கு பயன்படுத்தலாம், இல்லைன்னா கழுத்தியாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் மாந்திரிகம்ன்றது. நம்ம நல்லதுக்காக பயன்படுத்துகிறதும் கெட்டதுக்காக பயன்படுத்துகிறதும் அது நம்ம கையில் தான் இருக்குது. எதையுமே வந்து குடும்பத்தில் வந்துமா அவங்க வந்து ஒத்து போகலை, அந்த மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டம்தான். பல வருஷங்கள் ஒன்றா வாழ்ந்தாலும் ஒரு நாள் கெட்ட வார்த்தையோ இல்லை ஒரு கோபத்தில் ஒரு அடி அடிச்சிட்டாலும் அதுதான் பெருசாக தெரியும். அந்த 20 வருஷம் 30 வருஷம் ஒன்றா வாழ்ந்ததே மறந்துடுவாங்க, நல்லது நடந்திருக்கும் அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஏன்னா இந்த காலம் அந்த மாதிரி இருக்குது, அதை நினச்சி பார்க்க மாட்டேன்றாங்க. பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா சகிப்புத்தன்மை இல்லை, எல்லாம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகலையா, இந்த மாதிரி ஒரு மாந்திரிக முறையில் நமக்கு யாரோ ஒருத்தவங்க அடங்கலையா, அதை ஒரு இவ்வளோ கணவனோ மனைவி கடங்கலாம், மனைவி கனவு அடங்கலைன்னாலும் உடனே ஒரு மாந்திரிக முறையில் அதை சரி பண்ணிக்கலாம். அது தவறு கிடையாது. இந்த மாதிரி மீடியாவில் போய் இப்போ 4 பேர் பஞ்சாயத்துக்கு போய் இது ஸ்டேஷனு கோர்ட்டு அங்கே இங்கேன்னு போய் பல பேருக்கு தெரிஞ்சு போகிறத விட ஒரு மாந்திரிகரை அணுகி நல்ல மாந்திரிகராக பார்த்து அணுகி நம்ம என்ன செய்யணுமோ ஒரு குடும்பத்துக்குள்ளான பிரச்சனைகளை அப்பயே சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாந்திரிகத்துல வள்ளி இருக்கு. சாதாரண ஒரு ஆண்மகனுக்கு வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு 2,000 ரூபாய் செலவுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கலன்ற பட்சத்துல அவங்களும் வந்து பிரச்சனை பண்ணதான் செய்வாங்கன்னா இத்தனை வருஷமே ஒரு அமைதியா இருக்கிறதுனால ஒருவேளை இந்த செய்வினை சூனியம் இதன் மூலமா அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம வாய் இருக்குதுன்னு நம்ம பேசக்கூடாதுமா. அவங்கவுங்க பாதிப்பு, அவங்கவுங்க தாக்கம், அவங்க சைடு நியாயம் இருக்கலாம், இல்லை இவங்க சைடு நியாயம் இருக்கலாம். நம்ம யாரையுமே நம்ம பார்க்காம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட வரல, கிளைண்ட் நம்மக்கிட்ட இதை பாருங்கன்னு வந்தால் தான் நமக்கு அதை கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். யாரும் வராமையே கணிச்சு இங்கேருந்து உட்காந்தபடியே நம்ம ஒருத்தவங்களை சொல்கிறது கிடையாது. என்ன தான் மாந்திரிகராக இருந்தாலும் அவங்கள வர வச்சு அவங்க கையாவது பார்க்கணும்.
சரிங்களா? எதுவுமே ஒண்ணுமே தெரியாம யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது. ஓகே சார். இப்ப கணவன், மனைவி இந்த பிரச்சனைக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இப்ப எனக்குன்னு நேரத்த ஒதுக்கல அப்படின்ற மாரி தான் குடும்பத்துக்குள்ள இப்ப சண்டை அதிகமா இருக்கு. இப்ப கணவனே வீட்டுக்கு வந்தா கூட ஒண்ணு மொபைல் பார்க்குறாங்க, இல்லைன்னா வந்து டிவில ஐபிஎல் இந்த மாரி மேட்ச் போனா பார்க்குறாங்க. ஒரு மனைவி கிட்ட வந்து அது பாசமா பேச மாட்றாங்க அப்படின்ற குறையினால தான் சண்டை வந்து அதிகமா வர்ற மாரி இப்ப இருக்க சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப இந்த மாந்திரீகம் மூலமா அந்த கணவன வந்து மாந்திரீகம் மாதிரி செஞ்சு அந்த மனைவி கூட வந்து சந்தோஷமா, அன்பா இருக்கிற மாரி ஆக்கலாமா? அம்மா கணவன் மனைவி மட்டும் இல்லைம்மா, இந்த காலத்தில் பெத்த பிள்ளைங்களே பேச்சை கேட்கல, போதைக்கு அடிமையாகவும் சொல் பேச்சு கேட்காம அடங்காமையும் போகிறாங்க. இதே இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு வேலை செய்கிறவங்களே டக்குன்னு விலைக்கு போகிறாங்க. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பழகிட்டு விட்டுட்டு போகிறாங்க, இல்லீகலாக பழகிட்டு. சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயங்களுக்காகவும் தான் ஆண் பெண்ணுன்றது மட்டும் இல்லை, கணவன் மனைவின்றதுன்னு இல்லை, ஒரு தொழில் ரீதியாகவும் எல்லாரும் பழக்கிறதுக்கு எல்லாருக்குமே இதை வந்து ஆண் பெண் வசியம் என்ற முறைன்னு ஒன்று இருக்குது. அதன் மூலயமா நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள கொண்டது என்ன, இது வந்து தவறான செயல் கிடையாது, பாசத்தை அதிகரிக்கிறது, மனசுக்குள்ளே அந்த பழைய நினைவுகளை ஊட்டி அவங்க ஒன்றா வாழறதுக்காக தான் இதை செய்கிறது. இதெல்லாம் செய்யாமல் போக தான் பல குடும்பங்கள் இன்றைக்கி பிரிஞ்சு ரோட்டில் போய் தனித்தனியாக வேலைக்கு போகிறது, பிள்ளைங்களோட எதிர்காலமும் கெட்டு போகுது. பொதுவாகவே யாருக்குள்ளேயும் அந்த கோபங்கள், அந்த பொறுமை இல்லாத, ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு காரணம் மட்டும்தான். ஓகே சார். இப்ப அடுத்ததாக கடன் அப்படின்றது எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கு. கடன் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. இந்த மாந்திரீகம், பில்லி சூன்யம்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த பிளாக் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுடைய கடனை வந்து அடைக்கிறதுக்கான வழி எதனா இருக்குமா? வழி அந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? என்னம்மா இது கடன்ன்றது வந்து இது வழி செஞ்சீங்களான்னாக்கா மாந்திரிக்காரங்கிட்ட தான் எல்லா பிரச்சனையுமே வர்றது எல்லாமே. புரியுதுங்களா? எப்படி அது கடன் ஆகுதுன்னா அதுக்கு உண்டான வழி என்னமோ எதில் விட்டாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து சூதில் விடுவாங்க, ஒரு சிலர் வந்து இதில் விடுவாங்க, எவ்வளோ பல விஷயங்களில் விடுவாங்க. அவங்க எங்கே தொலைக்கிறோம் ஒரு பொருளை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பொருள் ஒன்று நம்ம கையில் கொண்டுட்டு போகிறோம், எங்கே தொலைக்கிறோம், அது எங்கே எடுக்க தேடணும் அங்கேயே தேடினா தான் கிடைக்கும். எங்கே விடுறோமோ அங்கே தான் எடுக்க முடியும். இதில் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கேஷினோ அந்த மாதிரி பொருட்களில் விளையாடுவாங்க. சிலர் வந்து இந்த ஃபாரினில் இதெல்லாம் வந்து கிளைண்ட் இங்கேருந்து இலங்கை தமிழர்கள் வெளிநாடுகள்லாம் இருக்கிறாங்க, நம்ம இந்தியர்கள் இருக்கிறாங்க, கிளப்பில் அதில் போய் விளையாடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் நான் விளையாட வச்சு ஜெயிக்க வைக்கலாம். சரிங்களா? ஏன்னா இங்கே கிடையாது, அது சட்டப்பூர்வமாக எல்லா நாட்டிலையும் அது அனுமதிச்சிருக்குது, எல்லா பல ஸ்டேட்களில் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் நிறைய பேரை நான் ஜெயிக்க வச்சு கடன் கட்சின்றது ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு தொழில் ரீதியாகவும் அவங்கள தூக்கி விட்டு அந்த கடன் கட்சி அடைக்கிற மாதிரி. ஏன்னா வாழ்க்கையில் கடன் இருந்தால் வேறு எதில் வேணாலும் நிம்மதியாக வாழலாம். கடன் இருந்தால் அடுத்தவங்ககிட்ட வந்து பதில் சொல்லி மாற முடியலன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும். ஊரை விட்டு வெளியே போனவங்கலாம் என்கிட்ட வந்து இன்றைக்கி நல்லபடியாக வந்திருக்கிறாங்க. பல பேரை நான் வேறு வழியில் இந்த லாட்ரி மூலியமாலாம் பெரிய லெவலில் தூக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ இந்த மாந்திரிகம் மூலமாக நீங்கள் லாட்ரி நம்பர், இந்த நம்பர் வாங்குங்கன்ற மாதிரி ஆமாம் செய்து சொல்லுவீங்களா? இந்த மாதிரி வந்து வீடை விட்டே தள்ளி 3 வருஷமாக 2 வருஷமாக பிள்ளைக்குட்டியை ஒரே பக்கத்தில் கூட பார்க்க முடியல. வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்து ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ அங்கே இங்கே பெங்களூர்லேயும் போய் வேலை செய்கிறாங்க. அவங்களெல்லாம் நிறைய பேரை காப்பாற்றி நான் நல்லபடியாக கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே சார். இந்த கேசினோ இது மாதிரி சூது விளையாடுறவங்களுக்கு கூட இந்த பிளாக் மேஜிக் ஆமாம், அது மூலமா அங்கே அவங்களுக்கு வந்து வந்து பணம் சட்டப்பூர்வமாக இப்போ கனடா இந்த மாதிரி நாடுகள், அமெரிக்கா, இந்த ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாட்டில் அதெல்லாம் அங்கெல்லாம் சட்டப்பூர்வமாக அங்கேயும் ஈடுபட்டிருக்குது. ஓகே சார். இப்போ அடுத்ததாக அரசியல்லையும் இந்த மாந்திரிகம் இதெல்லாம் வச்சு ஜெயிக்க வைக்க முடியும்? எல்லாருக்குமே மாந்திரிகம்ன்றது மனுஷன் தானே. அவங்க மட்டும் என்ன மிருகமா? அவங்க மனுஷன் தானே. இப்போ நம்மளை எல்லாரையும் விட மாந்திரிகம் அவங்களுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு எப்போ யாருக்கு என்ன செய்கிறோம், எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து நம்ம வந்து முன்னுக்கு வரணுன்னுட்டு அதிகமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுது. நிறைய பல பேர் பல இடத்துல போய் செய்கிறாங்க, சில பேர் நிறைய என்கிட்டே வராங்க. இதெல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படுறது இன்றைக்கி இவங்களுக்காக தான், அரசியல்வாதிகளுக்கு நிறைய தேவைப்படும். ஏன்னா அரசியல்வாதிகள் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி ஜெயிச்சோன்னு அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கு. சடனாக கட்சி ஆரம்பிச்சோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல கட்சி சார்பா, அவங்கள வந்து நீங்க ஜெயிக்க வச்சுட்டீங்க இந்த பிளாக் கண்டிப்பா மேஜிக். என்னுடைய இடத்துல அவங்க ஜெயிச்சு தான் இருக்கிறாங்க. அதை நான் வெளிப்படையாக பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க உங்களுடைய பவரை யூஸ் கண்டிப்பா பண்ணி நீங்க பவர் ஜெயிக்க யூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஜெயிக்க வைக்கலாம். ஸோ இந்த பிளாக் மேஜிக் மூலமா நல்லதும் வந்து நிறைய செய்ய அதுதான் முடியும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், நல்லதும் நம்ம செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். நம்ம செய்யறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக வெளிநாட்டுல வாழ்வாங்கல்ல, அவங்களுக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கும்ல. நமக்கும் ஒரு பிளாக் மேஜிக் செய்யறவங்க யாராவது தெரிஞ்சா நம்ம பிரச்சனையை வந்து நல்லபடியா தீர்த்தரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல. அது மாதிரி வெளிநாடு வாழ் இந்தியர்களோ தமிழர்களோ இப்போ உங்களை வந்து பேசியிருக்கிறாங்களா சார்? அம்மா நிறைய வெளிநாடு, மலேசியா, சிங்கப்பூர்னு பல நாடுகள்ல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து பிரான்ஸு, ஜெர்மன் எல்லா கண்ட்ரிலேருந்து என் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இங்கேருந்து இலங்கை தமிழர்கள் அவங்க எல்லாருக்குமே நம்ம இங்கேருந்து செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வர முடியாதவங்களுக்குன்னு இங்கேருந்து அவங்க டீட்டெயில்ஸ் கேட்பேன், அந்த மாதிரி அவங்க கொடுத்தாக்கா அதன்படி நம்ம செய்துக்கலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தில் மேம்பட, சரிங்களா, தொழிலில் வளர்ச்சி பெற, பிள்ளை குட்டிகள் பேச்சை கேட்க, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அதிகமாக வெளிநாடுகளில் இருந்து தான் அதிகமான கேஸ் இன்றைக்கி நம்மக்கிட்ட வர்றது.
எல்லா கேஸுக்குமே ஆண் பெண் வசியத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் அதன்படி நிறைய பார்க்குறோம் நம்ம. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா தொலைபேசி தொழில் அவங்க தொடர்பு கொண்டாவே அவங்களுக்கு இங்கேருந்து நான் கேட்குற ப்ரூஃப் கொடுத்தாவே நான் இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, அதன்படி நம்ம செய்துக்கலாம். அதன்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுத்துருவீங்க. இல்லை நீங்கள் கைரேகை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இனிஷியலாக. ஆமாம், அது இல்லாத பட்சத்தில் இப்போது கைரேகை இல்லாத பட்சத்தில் அவங்களோட டீட்டெயில் கேட்டால் அவங்க தானே கொடுக்கணும். இப்போ அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க கையை ஆமாம், அனுப்பினாலே அவங்க பேர் அம்மா பேர் கேட்டு வாங்கி அதன்படியும் பார்க்குற ஒரு விதம் உண்டு. அதே மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வாங்கி ஆமாம், எல்லாமே கேட்டு வாங்கி செய்வோம். ஓகே சார். அடுத்ததாக பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் காதல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நோயினால கூட நிறைய பேர் வந்து அவதிப்படுறாங்க. ஸோ இந்த பிளாக் மேஜிக் மூலமா இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ஜின் வச்சு நீங்க இதை வந்து இந்த பிரச்சனையை தீர்வு காண்பீங்களா இல்லை எப்படி சார்? அம்மா, எல்லாமே தீர்க்கலாம் ஜின் மூலயமா. கணவன் மனைவி பிரச்சனை, ஆண் பெண் வசியம், தொழில் விவகாரம், எதிரி தொல்லை, புரியுதுங்களா, கடனில் வந்து ஒரு வீடு முழுகி போகிறது, எல்லாத்துக்குமே தேவைப்படுறது தான். இதே வந்து ஒரு பழகிட்டு 4 வருஷம் 5 வருஷம் பழகிட்டு கணவன் மனைவின்னு மட்டும் இல்லை, 2 பேரும் ஒன்றா பழகிட்டு பாதியிலே விட்டுட்டு இந்த வெளிநாடுகள்லாம் நிறைய பிரச்சனை இன்றைக்கி நடக்குது. அங்கே எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா, ஆண் பெண் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க, கடைசியில் பார்த்தா அவங்கள விட்டு அவங்க விட்டுட்டு விலகிடுவாங்க. ஏதோ ஒரு காரணம் வேறு ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்களை விட்டுடுவாங்க. அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போய் எங்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாவே இங்கே நினைக்கிறோம் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறோம். அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு ப்ரெட்டை சாப்பிட்டுட்டு கண்டெய்னரில் படுக்கிறாங்க. பாவம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அவங்களதெல்லாம் பார்த்தா ஃபேமிலி சப்ஜெக்ட். ஏன்னா கடனில் அதிகமாகி போச்சு, அங்கே பிஸ்னஸ் வந்து நல்லா இல்லைன்ட்டு. அதுக்காகவும் இங்கேருந்து நான் செய்து அவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகளும் இங்கே இந்தியாவிலும் சரி அங்கேயும் சரி, நம்ம நாட்டிலையும் அங்கேயும் சரி, நிறைய வந்து கருத்து வேறுபாடுகளால் ரொம்ப பிரிஞ்சு போகிறாங்க. எல்லாருமே ஆண் பெண்ணுக்கு எல்லாருக்குமே வசியம் செய்கிறோம். எல்லாமே தான் இங்கே அனைத்தும் நம்ம ஜின் மூலயமா தான் நம்ம செய்கிறது. இப்போ நிறைய நோயாளிகள் இருப்பாங்கல்ல, இப்போ ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த நோயாக கூட இருக்கலாம். நோயினால ரொம்ப அவதிப்பட்டு இருப்பாங்க. இந்த நோய் என்னை விட்டு போனால் போதும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பேஷண்ட் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா உங்களுடைய அந்த பிளாக் மேஜிக் மூலமாக அவங்க நோயை வந்து உங்களால் குணப்படுத்த முடிஞ்சு? கண்டிப்பாம்மா, எல்லா நோயுமே மாந்திரிக முறையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நோயை சரி பண்ணலாம். ஜின்னு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. சரிங்களா, ஒரு மருத்துவரே இங்கே வந்து என்கிட்ட அணுகிட்டு தான் அவர் ஒரு ஆப்ரேஷன் போய் செய்தார். சரிங்களா, அதுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லைன்னு இல்லை. ஜின் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். மழை போல் வர்றதை கூட பனி போல் நீக்கிடும். இப்போ ஒரு பெருசாக வர்றதை கூட சின்னதாக மாற்றிடும். சரிங்களா, ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக தெளிவாக இருக்கலாம். நோய் ஆகட்டும், வேறு எந்த பிரச்சனைகள் ஆகட்டும், மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் அத்தனையுமே நீக்கி ஃப்ரீயாக. இப்போ உள்ளே போகும்போது நம்ம எவ்வளோ பயத்தில் போனாலும் வெளியே வரும்போது அது ஒன்றுமே இல்லைன்னு சிம்பிளாக முடிச்சு விட்டுடும். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செய்வோம் ஜின் மூலயமா. ஓகே சார். இப்போ அடுத்ததாக நம்ம ஜெயில் கைதிகளை வந்து பார்க்க போனோம்னா, சின்ன சின்ன தப்பு செஞ்சவங்களும் இருப்பாங்க, பெரிய லெவலில் தப்பு செஞ்சவங்களும் இருப்பாங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஏதாவது தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அவங்கள வெளியில் கொண்டு வரணும், ஏன்னா கோர்ட்டு கேஸுன்னு போட்டால் கண்டிப்பாக 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரியெல்லாம் வரமாட்டாங்கம்மா. நம்ம கிட்ட வரும்போது இந்த சொத்து பிரச்சனைக்காக நிறையா வருவாங்க. குடும்பத்தில் பங்காளிங்க பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கார சொத்து பிரச்சனை, இது சரியாகலை, கோர்ட்டில் இருக்குது, சீக்கிரமாக முடிக்கணும், என் பக்கம் சாதகமாகணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு நிறைய வருவாங்க. நிறைய நீண்ட இதுவாக நான் செய்துவிட்டு தருவேன். நான் உடனே ஒரு அது சின்னதாக இருக்கும்போதே பகையை உடனே முடிச்சிக்கணும். இது வந்து வேறு மாதிரி போச்சுன்னா அந்த சொத்தை நீயும் அனுபவிக்க முடியாது, அவங்களும் அனுபவிக்க முடியாது. அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட அது கடைசியில் 2 பேரும் போராடி அந்த சொத்துக்கு வேற ஆள் தான் அப்புறம் யார் கையில் போகும்னே தெரியாது. அதனால் இதுக்கெல்லாம் உடனடியாக நான் தீர்வு பண்ணி கொடுப்பேன். அதே ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு இடம், இந்த இடம் வாங்கணும், நான் இது இடத்த விற்கணும், இது அனைத்துக்குமே பார்க்கலாம் ஜின் மூலயமா. இப்போ நீங்கள் சொத்து பிரச்சனை சொன்னீங்க. இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. இப்போ தம்பிக்கு தான் இடம் சொந்தம், ஆனால் அண்ணன் அவங்க வந்து உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அமௌண்ட்டு கொடுத்து எப்படியாவது அந்த சொத்தை வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னால், நீங்கள் வந்து தர்மத்துக்கு நீதிக்கு உட்பட்டு அண்ணனுக்கு தம்பிக்கு தருவீங்களா, இல்லை பணம் அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு நீங்கள் அதை கொடுப்பீங்களா? என்னதான் நம்ம பணம் வாங்கினாலும் எத்தனை நாள் நம்ம மட்டும் வாழ்ந்துட போகிறோம்மா? சரியா, தொழிலில் வந்து எந்த தொழிலுமே ஒரு நேர்மை இருக்கணும். வர்றாங்கன்னா அது விசாரிக்கணும். அது எப்படி அண்ணன் எல்லாருமே அப்படியெல்லாம் யாரும் கேட்டு வர்றது கிடையாதுமா. தனக்கு வந்தான பங்கே இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க நாட்டில். புரியுதா, ஒருத்தவனே ஆளணும்னு நினைக்கிறான். தனக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கொடுத்தா போகிறன்னு தான் வருவாங்க. சரிங்களா, அப்படி வேணும்னா அவன் என்ன வேலை வேணாலும் போகலாம், எங்களை தேடி வர வேண்டிய அவசியம் கிடையாது. மாந்திரிகத்தை நம்பி வர வேண்டியது கிடையாது. அவன் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. தனக்கு தர்றதே கொடுக்க மாட்டுறாங்க, தனக்கு சேர வேண்டியதே தரமாட்டேன்றாங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, படிக்கணும், ஆனால் அவன் புள்ள குட்டியோட படிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபலமான ஒரு அரசியல் முக்கியமான ஒரு புள்ளி, அவங்க அண்ணன் தம்பிகளுக்கே அதை சொத்து பிரித்து கொடுக்கல, ஆனால் இவர் வசதியாக கோடியாக வச்சுக்கிறாப்புல, யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றாப்புல. அவங்க புள்ள குட்டிக்கு ரோட்டில் நிற்கிது. இதே மாதிரி வந்து சினிமா பிரபலத்துலேயும் இருக்குது, ஒரு நடுத்தர குடும்பத்துலேயும் தான் நடக்குது, எல்லா குடும்பத்துலேயும் தான் அது நடக்குது. இங்கே அங்கன்றது இல்லை.
இப்போ அடுத்ததாக படிக்கிற பிள்ளைங்க கிட்ட வந்தோம் அப்படின்னா, படிச்சு முடிச்சிடுறாங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அது கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஐடி கம்பெனி மாரி இருந்தாலும் சரி, ஒரு 50,000 சம்பளத்துக்கு வேலை வேணும் அப்படின்ற மாரி உங்கள்ட்ட வந்தாங்கன்னா, அத நீங்க ஏற்படுத்தி குடுத்துருக்கீங்களா? அதுக்கெல்லாம் நம்ம கட்டாயம் எதுவுமே செய்யக்கூடாதும்மா. நான் செய்யவும் மாட்டேன். என்ன காரணம்னா, நேர்மையும் உழைச்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நம்ம ஏற்படுத்துகிற ஒரு கெட்டதாயிடும் அது. ஓகே சார். புரியுதுங்களா? பல பேர் நல்லா படித்து முன்னுக்கு வரணுன்றவங்களுக்கு அந்த இடத்த பிடிச்சா போகிறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செய்து கொடுத்தோம்னா உண்மையாக உழைப்புக்கும் பணத்துக்கும் எல்லாம் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த தவறுகளை நான் செய்ய மாட்டேன். இப்ப கணவன் மனைவி இல்ல ஒரு ஆண் பெண் அவங்க வந்து பிரிஞ்சு ரொம்ப நாளா பிரிஞ்சு இருக்கிறாங்க. சின்ன சண்டையா தான் இருக்கும், சின்ன மனஸ்தாபம் தான் இருக்கும். அம்மா பேச்சை கேட்டுட்டோ இல்ல வேற ஏதாவது இதுல பிரிஞ்சு இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேலை சேரலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து உங்கள்ட்ட வந்தாங்க அப்படின்னா, ஒரு ஆணோ பெண்ணோ உங்கள்ட்ட வந்து இது மாதிரி நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம், எங்களை வந்து நீங்க சேர்த்து வைங்க, இந்த வசியம் இது மூலமா நீங்க எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு ஆண் பெண் வந்திருக்காங்களா? நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா? அதுதான்மா உடனடியாக சேர்த்து வைக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஆண் பெண்ணோ இது வந்து நம்ம தவிர்த்தோம்னாக்கா மனைவி இல்லைன்னா இன்றைக்கி உயிரை விடுற ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறான். உயிரை விடுற நிலையில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. கணவன் இல்லாத குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்க, போய் சேர்ந்து வாழ நினைக்கிறவங்க. அதே மாதிரி வந்து கணவன் மனைவியாகவே வாழ்ந்து பிரிஞ்சிட்டாலும் அதுவும் கஷ்டம்தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் என்கிட்ட வரும். எனக்கு தேவை அவங்க ஃபோட்டோ இருந்தாவே போதும். அவங்க துணி ஃபோட்டோ ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், இல்லை பேர் அம்மா பேர் தெரிஞ்சால் போதும். கண்டிப்பாக அவங்கள எல்லாரையுமே உடனே நான் சேர்த்து வைப்பேன். என்ன ஏதும் நியாயத்தை கேட்டு நல்லபடியாக இருந்தாக்கா, உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் உடனடியாகவே 2 நாளில் சேர்த்து வைப்பேன். இப்ப துரோகம்ன்றது நிறைய அதிகரிச்சிருக்கு. அது பெண்ணோ ஆணோ இப்ப கணவனா இருந்தா மனைவிக்கு துரோகம் பண்றாங்க, அதே மாதிரி மனைவியும் கணவனுக்கு துரோகம் பண்றவங்க இருக்காங்க. கள்ளக்காதல் நிறைய அதிகரிச்சிடுச்சு. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கணவனோ இல்ல ஒரு மனைவியோ வந்து இது மாதிரி என்னுடைய வாழ்க்கை துணை வந்து எனக்கு துரோகம் பண்றாங்க, எனக்கு வந்து அவங்க வேண்டாம், என்கிட்ட அவங்கள வந்து பிரிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்களா? அந்த வசியம் பண்ணி அவங்கள நீங்க பிரிக்க அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க? இல்லைம்மா, யாருமே பிரிக்கணும் போகணுன்னு வரமாட்டாங்க. ஏன்னா பிரிக்கணுன்றது அவங்களே விலகிடுவாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்த கேஸு இந்த மாதிரி தவறு நடக்குது, அவங்கள திருத்தி என் வழிக்கு கொண்டாங்க, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக வேணும். இல்லை ஒரு மனைவி மேலே அதிக அளவு பாசம் வச்சுட்டாலோ அதுக்காக அந்த கணவன் வந்து அந்த மாதிரி கேட்பார். ஒரு கணவனே தவறு பண்ணிட்டா கூட மனைவி வந்து அழுவாங்க. இந்த மாதிரி என் கணவர் தான் எனக்கு வேணும், வேற ஒரு லீகல் அஃபேரில் இருக்கிறாரு, இதை மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு. பெங்களூர்லேருந்துலாம் கூட இப்போ சமீபத்தில் வந்தாங்க. இந்த மாதிரி தான் வருவாங்க. யாருமே பிரித்து வைங்க போங்கன்னு வரமாட்டாங்க. பிரித்து வைன்னு சொல்கிறவங்க யார்? தான் மனைவியோ இல்லை ஒரு கணவரோ வந்து தவறாக இருக்கிறாங்க என் மனைவி, அவங்கள பிரித்து வைங்க, கணவர் தவறாக இருக்காரு அவங்கள பிரித்து என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு தான் வருவாங்க. யாரும் ஒன்று பிரித்து வைங்கன்னு யாரும் வரமாட்டாங்க. இல்லை இது இந்த மாதிரி ஒரு கேஸ். இப்போ இவங்க ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்க மனைவி வந்து 1,00,000 அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க, நிறையா செலவு பண்ணணும், ரொம்ப ஒரு பணக்கார ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும், இப்போ வீக்கெண்ட்னா மூவி போகணும், அந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கையை வாழணும்னு மனைவி நினைக்கலாம். ஆனால் கணவனுக்கு வந்து அந்த வருமானத்தில் செய்ய முடியாமல் இருக்கலாம். இவங்க ரொம்ப லிமிட்டுக்கு தாண்டி இவங்க ஆசைப்படுறாங்க, என்னால் அதை வந்து முடியலை, அதனால எங்களை பிரித்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யாருன்னா வந்திருக்காங்க? அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட வராதுமா. எந்த மாதிரி கேஸ் எல்லாம் நமக்கு சரிப்படாது. என்னென்னு கேட்டோன்னா அதெல்லாம் வந்து மாந்திரிகத்தை சம்மந்தப்பட்ட பேசிக்கில் மட்டும்தான் நம்ம எடுத்து எதுவும் செய்கிறது. மனசார விரும்புகிறவங்க உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். பணம் தேவைன்றவங்களுக்காக அது தேவை இது தேவை பொருளாதாரம் வசதி இல்லைன்னா இன்றைக்கி இவங்ககிட்ட வசதி இருக்கும், வேற ஒருத்தவங்ககிட்ட வசதி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் இங்கே எடுத்து செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது. நமக்கு தேவை உண்மையான பாசம் இருக்கணும், உண்மையான அன்பு ட்ரூ இருந்தால் மட்டும்தான் நான் செய்வேன். இப்போ இந்த காதல் இந்த விஷயம் வந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ 2 பேருமே வந்து ஜஸ்ட் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிட்டது இல்லை, இப்போ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசணும், நான் காதலை சொல்ல போனால் அந்த பொண்ணு ஒத்துக்கணும். ஆமாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்மையாக நேசிக்கிறவன் தான் எங்களை தேடி வருவான். அதுக்காக தான் நம்ம சேர்த்து வைப்போம். இதே மாதிரி பிரிக்கிறோம்னா இப்போ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வேற ஒரு மதத்தையோ வேற ஒரு இதுவோ சாடி போகிறவங்க அப்பா அம்மா வந்து எங்கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி அது தவறு கிடையாது. ஏன்னா பிரச்சனை ஆகி அது ஒரு பெரிய சமூக பிரச்சனை வர்றதுக்குள்ளே இவங்களும் அப்பா அம்மா வந்து எங்ககிட்ட வந்து பிரித்து வைக்க சொல்லி ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்திடுவாங்க. அதை தடுத்து நிறுத்திட்டோம்னா எந்த குடும்பத்திலும் யாருக்கும் பிரச்சனை இல்லை, ஊருக்கும் உலகத்துக்கும் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை கூட நிறைய செய்து வச்சிருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் பிரித்து வச்சிருக்கிறீங்க அப்பா அம்மா. ஏன்னா இது பின்னாடி பெரிய லெவலுக்கு போகும். ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையனை விரும்புது, 2 பேருமே வேற வேற சமூகம்னாக்கா அது அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னா தாய் தகப்பன் தான் உலகத்திலே முதல் கடவுள். யாருமே வந்து கெடுதல் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து என்கிட்ட அழுவு சொல்லும் போது உடனடியாக நான் அதை மாதிரி விஷயங்களை செய்துட்டோம். ஓகே சார். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட கெஸ்டாக வந்து ஜின் பார்த்திபன் அவர்கள் பிளாக் மேஜிக் அதை பற்றியும் இதன் மூலமாக இந்த வசியம் இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும், நல்ல விதத்தில் எந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம், அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அது எப்படி பயன்படும்ன்றதை ரொம்பவே அழகாக நமக்கு சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி.